வணக்கம் நண்பர்களே. நாம திருக்குறள்ல இன்னைக்கு ஒரு புதிய அதிகாரத்திற்கு உள்ள போறோம். புதிய அதிகாரம் என்னன்னா, மெய் உணர்தல். இந்த உலகத்துல மெய், உண்மை நாம பார்க்கக்கூடிய பொருள் அதுதானா? நாம எதுவாக நினைக்கிறோமோ அதைத்தான் நாம பார்க்கிறோமா? அது அப்படியே அந்த பொருள் அது அப்படியே இருக்குமா? இல்ல அதுகள் அப்படியே அப்படியே மாறி போயிருமா? எப்பவும் சதா காலமும் அ அதேதாகத்தான் இருக்குமா? அப்படிங்கும்போது நம்ம அ உண்மை நிலைய தெரிஞ்சுக்கிடணும். அப்பனாத்தான் அதுல ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். நம்ம அப்போது இதுதான் இத மாரிதான் இருக்கும்னு நெனச்சோமே! ஆனா இது அது மாரிலாம் இல்லியே! நம்ம பார்த்தது ஒண்ணு, இருக்கிறது வேற. அன்னைக்கு அப்படி தெரிஞ்சது, இன்னைக்கு இப்படி தெரியலையே! அப்படின்னு இந்த மாரிலாம் நமக்கு இந்த மெய்யை இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய பொருட்கள் இது உண்மைதானா? மெய்தானா அது? அப்படின்னு நாம அத பார்க்கணும். அதுக்கு பேரு தான் நமக்கு அது மெய் உணர்தல். இது கண்ணில் பார்த்த பொருட்கள் எல்லாமே அவ்வளவும் அ அது பிரகாரம் உள்ளதுதான். அப்படின்னு சொல்லி நாம நெனைச்சோம்னா, அது அப்படி கிடையாது. மெய்யுணர்வு. மெய்யுணர்வுல அதனாலதான் திருவள்ளுவர் இந்த 36வது அதிகாரத்துல முதல் குறள் என்ன சொல்றாருன்னா, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. அதாவது இந்த உலகத்துல இந்த மெய்யுணர்வு, இந்த உலகத்தினுடைய தன்மை இதுகளை எல்லாம் தெரியாம பொருள் அல்லவற்றை பொருள் என்று இதுதான் அப்படின்னு சொல்லி நாம ஒண்ண நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லைங்கிறத அந்த பொருள் அல்லது அது பொருளே இல்லை அப்படிங்கிறத பொருள் என்று நாம இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களையுமே இவைகள் எல்லாம் நாம பார்க்கக்கூடிய அவ்வளவும் நிலை பெற்ற ஒரு பேராக இந்த உலகத்துல எப்பவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொருளில்லாத இந்த பொருளை நாம் பொருள்னு நினைக்கிறோம். பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும். உணரும். நாம அத அப்படித்தானே உணர்றோம்.
எல்லாம் அப்படி பார்க்கும்போது எல்லாம் அ இந்த உலகத்துல அ எதுவுமே அப்படியே நம்மளோட இருந்து இருக்க போறதில்ல. எல்லாம் நம்ம கூட இருக்கிற மாரி. எல்லாம் இந்த பொருளே இல்லாத விஷயங்கள் எல்லாம் பொருளாக நாம அ நெனச்சுக்கிட்டு, அந்த அத அன்று அது ஒரு மருளாலாம். அப்படிப்பட்டது அந்த அந்த மருளானாம் அது ஒரு அ அப்படிப்பட்ட அ ஒரு மாயையிலே நாம சிக்கிக்கிறோம். அது ஒரு நல்ல பிறவி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த உலகத்த நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மெய் இந்த உலகம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அது அத நாம அந்த உலகத்தின் மீது பற்று வைக்கிறதோ, மற்ற இதுகள எல்லாம் அதுக்கப்புறம். அந்த இது இல்லாம அந்த அதுதான் கண்ணில் பார்ப்பதுதான் அந்த இதுன்னு நெனச்சு, அதிலேயே நாம அந்த மாயையில சிக்கிக் கொள்ளும்போது, அந்த மருளானம் அது ஒரு இடிபிறக்கும் நமக்கு. வாழ்க்கையில இதுதான் இந்த குறள்ல மெய்யுணர்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயம். கண்ணுல பார்க்கிறது தான் எல்லாமே அப்படின்னு நாம உலகத்துல நினைச்சு நாம இருக்கோம். ஆனா இல்ல. இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய பொருட்களாக இருந்தால், அதுகளை ஒரு மாயையோடு எல்லாமே அப்படித்தான்னு நினைச்சு நாம நடந்துக்கிடக்கூடாது. அது என்னன்னு சொல்லி நாம அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை அந்த மெய் அதான் சொல்றது உணர்தல். பொருளல்லவற்றை பொருளென்று உணரும். நாம அதத்தானே நினைக்கிறோம். இதுதானே இதுதான் பெருசு. இதுதான் இருக்கு. இப்படித்தான் இருக்கு. அப்படிதானே நாம நினைக்கிறோம். அது அப்படி இல்ல. பொருளென்று உணரும் மருளானாம். அந்த மாயையில சிக்கிக்கொள்ளும் இயல்பானது அது ஒரு மானாத்தரம். அது ஒரு நல்ல பிறவி அல்ல. நாம நல்ல ஒரு மனிதர்களாக நாம இல்ல. இத இந்த உலகத்துல நாம தெரிஞ்சுக்கிடணும். இதுதான் இந்த அ மெய் உணர்தல் அப்படிங்கிற இந்த இதுல நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொன்னும் இப்ப இதுல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்புகள்லாம் அதை பல்வேறு விதமா திருவள்ளுவர் அதை விளக்கி சொல்லுவார். அதெல்லாம் என்னங்கிறத அடுத்த அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.